255. Order of G equal to 255. Then G is cyclic னு prove பண்ணணும் சரியா? ஓகே. இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்னா 17 into 5 into 3. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. 3ஆல் 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 21 வரும். சாரி 51 வரும். 51 வந்து 3ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 17 வந்துடும். அப்போ 3 into 5 into 17 எழுதிடலாம் சரியா? இப்போ நான் இதுல என்ன கண்டுபிடிக்கேன்னா, நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் அட்டன் பண்ணணும்னு நினைச்சிட்டிங்கன்னா சைலோஸ் தியரை தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் சரியா? ஸோ n17 ஆஃப் ஜி கண்டுபிடிங்க. n17 ஆஃப் ஜி ஈக்குவல் டு 1 plus 17m, m greater than or equal to 0. ஓகே. ஸோ தேர்ட் தியரம் படி 1 plus 17m divides 15. அப்போ பாருங்க m வந்து 0 வந்துருமா? இதுல m வந்து 0 வந்துடும் சரியா? அடுத்து m equal to 1 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? doesn't divide 15 ரைட்டா? அப்போ இந்த இடத்துல m ஓட பாசிபிலிட்டி வந்து 0 மட்டும்தான். ஸோ அப்போ n17 ஆஃப் ஜி வந்து 1ஆ மாறிடும் சரியா? n17 ஆஃப் ஜி வந்து 1. அப்போ சைலோ 17 சப்குரூப் வந்து நார்மல். சைலோ 17 சப்குரூப் வந்து நார்மல். ஸோ ஜி ஹேஸ் ஏ யூனிக் நார்மல்ஸ். இங்கே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். ஜி ஹேஸ் ஏ யூனிக் சைலோ 17 சப்குரூப். ஸோ நார்மல் சரியா? ஹைச் இஸ் ஏ சைலோ 17 சப்குரூப் ஆஃப் ஜி ஆஃப் ஆர்டர் வந்து 17. ஓகே. அடுத்து n5 ஆஃப் ஜிக்கு போங்க. n5 ஆஃப் ஜிக்கு போனீங்கன்னா 1 plus 5k, k greater than or equal to 0. 1 plus 5k divides 255. ஓகே. ஸோ அப்போ 1 இது வந்து டிவைட்ஸ் 51 ஆல்சோ சரியா? k equal to 0 போடுங்க, 1 வந்துடும். k equal to 0 டிவைட் ஆகும். அடுத்து k equal to 10 போடுங்க, வந்துடும் ரைட்டா? k equal to 10 போட்டீங்கன்னா 51 டிவைட் பண்ணது இல்லைங்க. வேற எதுவும் நம்பர் இருக்குமா? வேற k equal to 0 ஒரு பாசிபிலிட்டி, அடுத்து 10 ஒரு பாசிபிலிட்டி. வேற ஏதாச்சும் நம்பர் இருந்தா சொல்லுங்க. 1 போட்டு பாருங்க, 1 போட்டா வராது. 2 போட்டிங்கன்னா 11 வரும், டிவைட் பண்ணாது. 3 போட்டிங்கன்னா வராது. 4 போட்டிங்கன்னா 21 டிவைட் பண்ணாது. 5 போட்டிங்கன்னா 26 டிவைட் பண்ணாது. அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அடுத்து 10 போட்டிங்கன்னா 50 ஆயிரும். 50 + 51 டிவைட். அப்போ இந்த இடத்துல k equal to 0 and or 10. k equal to 0 or 10 சரியா? அடுத்து n3 ஆஃப் ஜி கால்குலேட் பண்ணுதேன். இங்கே சைலோ நான் போன ப்ராப்ளத்தில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கப்பா. போன ப்ராப்ளத்தில் ரெண்டு சைலோ பி சப்குரூப் வந்து நார்மலாக இருந்துச்சு ரைட்டா? பட் இங்கே ஒரு சப்குரூப் வந்து இங்கே ஒரு சைலோ பி சப்குரூப் வந்து நார்மல்னு சொல்லியிருக்கோம். சைலோ 5 சப்குரூப் வந்து எய்தர் நம்பர் ஆஃப் சைலோ 5 சப்குரூப் எய்தர் 0 or 10ன்னு இருக்கு. அடுத்து n3 ஆஃப் ஜி கால்குலேட் பண்ணுங்க. 1 plus 3l, l greater than or equal to 0. 1 plus 3l divides 17 into 5. Okay, 17 into 5. 1 plus 3k divides 3l divides 85. அப்போ k ஓட பாசிபிலிட்டி எடுத்து பாருங்க. l ஓட பாசிபிலிட்டி 0 வரும் அல்லது 28 வரும் சரியா? இப்போ இந்த இதில் சம் கால்குலேஷன் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் வச்சு சம் கால்குலேஷன் பண்ணி ஜி வந்து சைக்கிளிக்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் சரியா? ஓகே. இப்போ k ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறேன்னா, k ஈக்குவல் டு 10 எடுத்துக்கிறேன், l ஈக்குவல் டு 28 எடுத்துக்கிறேன் சரியா? இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பார்ப்போம் சரியா? k ஈக்குவல் டு 0, k ஈக்குவல் டு 10, l ஈக்குவல் டு 28. யாராச்சும் சொல்ல முடியுமா? நேற்று கவுண்டிங் டெக்னிக்னு ஒன்று சொன்னேன்ல, அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் கொடுங்க பார்ப்போம் யாராச்சும். a equal to 10 and l equal to 28 எடுத்துருக்கேன் கேஸ் 1ல் சரியா? கவுண்டிங் டெக்னிக் இந்த எலமெண்டோடைய ஆர்டரை கவுண்ட் பண்ணி ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொடுத்தான்லப்பா.
48 plus 16 போட்டு ஆர்டர் வந்து 60 ஆயிரும். பட் குரூப்போட ஆர்டர் 59 56 59 எடுத்தோம்ல, அந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. யாரும் சொல்ல முடியும், ஈஸியா சொல்லலாம். சைலோ 5 சப் குரூப் எத்தனைப்பா இருக்கும்? இதுல போடுங்க. சைலோ 5 சப் குரூப் வந்து 51 ஆயிருங்க. 51 இதுல போடுங்க. k ஈக்குவல் டு 10 போடுங்க, 51 ஆயிரும். இதுல l ஈக்குவல் டு 28 போடுங்க, 85 மாறிடும். சரியா? அப்போ k ஈக்குவல் டு 10, l ஈக்குவல் டு 28 இருக்கிறப்போ n5 ஆஃப் g வந்து 51, n3 ஆஃப் g வந்து 85. ஓகே, அப்போ இந்த சைலோ 51 டிஸ்டிங்க்ட் சைலோ பி சப் குரூப் இருக்கும். அப்படிதானப்பா? சொல்லுங்க. 51 டிஸ்டிங்க்ட் சைலோ பி சப் குரூப் இருக்கும். சரியா? அதுல ஐடென்டிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. ரிமைனிங் எலமெண்ட் உடைய ஆர்டர்ல எப்படிப்பா இருக்கும் அந்த 51 சப் குரூப்ல? ஆர்டர் 5 இருக்கும். வெரி குட், கரெக்ட்டுங்க. அப்போ மொத்தம் எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மொத்தம் எத்தனை நான் ஐடென்டிட்டி எலமெண்டோட ஆர்டர் 5 இருக்கும். இருங்க, எல்லா சப் குரூப்லயும் ஐடென்டிட்டி இருக்கும்லப்பா? எல்லா சப் குரூப்லயும் ஐடென்டிட்டி இருக்குமா இருக்காதா? எல்லா சப் குரூப்லயும் ஐடென்டிட்டி இருக்கும். ஐடென்டிட்டியை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமைனிங் எத்தனை நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும் இந்த 51 சப் குரூப்ல? 50யா? நீங்க ஒரு சப் குரூப்பே குறைக்கீங்களே. 50 into 4 போட்டுக்கலாமா? 50 சாரி வாங்க, 51 into 4 போட்டுக்கோங்க. ஏங்க, ஒரு சப் குரூப்ல 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒன்னை தானே நான் ரிமூவ் பண்ணதேன். இங்க இருங்க, இந்த 51 சப் குரூப்லயும் எது காமனா இருக்கும்? ஐடென்டிட்டி மட்டும் தானே காமனா இருக்கும். அப்போ ஐடென்டிட்டியை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் 4 எலமெண்ட் எத்தனை சப் குரூப் இருக்கு? 51 சப் குரூப் இருக்கு. அப்போ 51 into 4 போட்டுக்குங்க. 51 into 4 நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் உடைய ஆர்டர் வந்து என்ன இருக்குன்னா 5 இருக்கு. ரைட்டா? இப்ப இங்க இருங்க, 51 சப் குரூப்ல இருந்து ஒரு எலமெண்ட் தானப்பா நம்ம ரிமூவ் பண்ணுதோம், ஐடென்டிட்டி தானே ரிமூவ் பண்ணுதோம். மிச்சம் எல்லா 51 சப் குரூப்லயும் 4 எலமெண்ட் இருக்கும்ல. அந்த 4 எலமெண்ட் உடைய ஆர்டர் என்னது? 5 தானே. அந்த 4 எலமெண்ட் உடைய ஆர்டரும் 5 தான். சரியா? அப்போ there are 51 into 4, that is 204 எலமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்னா 5 இருக்கும் இந்த இதுல. அதே மாதிரி இங்க யூஸ் பண்ணுங்க. சைலோ 3 சப் குரூப்போட ஆர்டர் என்னது? 3. சைலோ 3 சப் குரூப்போட ஆர்டர் 3. அப்போ இங்க நான் ஐடென்டிட்டி எலமெண்டோட ஆர்டர் வந்து 3 வரும். ரைட்டா? அப்போ ஐடென்டிட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க இங்க இருந்து. அப்போ ஒவ்வொரு சப் குரூப்லயும் 2 நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்கும். சரியா? அதனுடைய ஆர்டர் 2 3. அப்போ 85 into 2 எலமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து 3 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 204 எலமெண்ட்ஸ் உடைய ஆர்டர் 5 இருக்கும். 170 எலமெண்ட் உடைய ஆர்டர் வந்து என்னன்னா 3 இருக்கும் இன் ஜில. அப்போ இந்த 204 எலமெண்ட் பிளஸ் 170 எலமெண்ட் ஆட் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட் எங்க இருக்கும்? ஜில தானப்பா இருக்கும். இந்த 204 எலமெண்ட் ஜில தான் இருக்கு, 170 எலமெண்ட்டும் ஜில தான் இருக்கு. இதை சம் பண்ணீங்கன்னா அந்த எலமெண்ட்டும் ஜில தானே இருக்கும். அப்ப ஜில அட்லீஸ்ட் எவ்வளவு எலமெண்ட் இருக்கு? ஜில அட்லீஸ்ட் எவ்வளவு எலமெண்ட் இருக்கு? 374. பட் குரூப்போட ஆர்டர் என்னது? கான்ட்ரடிக்ஷன். சரியா? எதனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு? குரூப்போட எலிமெண்ட்ஸ் விட அதிகமா இந்த கேஸ் 1 அசீவ் பண்ணனால கான்ட்ரடிக்ஷன். k equal to 10, l equal to 28 எடுத்தனால கான்ட்ரடிக்ஷன். சரியா? அப்போ k ஓட பாசிபிலிட்டி, k and l ஓட பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம்? 0. either k equal to 0 or l equal to 0. சரியா? ரெண்டுமே எடுக்கக்கூடாது. k equal to 0 and l equal to 0ன்னு எடுக்கக்கூடாது.
இது ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டு அப்போ கே அல்லது எல் ஜீரோவா இருக்கும், ஏதாச்சும் ஒன்று ஜீரோவா இருக்கும். சரியா? ஸோ அப்போ இன் ஜென்ரலா எழுதுறப்போ எய்தர் கே ஈக்குவல் டு ஜீரோ ஆர் எல் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகே, அப்போ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஜீரோன்னு எடுத்தீங்கன்னா ஒரு சைலோ பி சப் குரூப் வந்து நார்மலாக மாறிடும். சரியா? ஓகே, இப்போ கே ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டோம். கே ஈக்குவல் டு ஜீரோ, கே ஈக்குவல் டு ஜீரோனா சைலோ 5 சப் குரூப் வந்து ஒன்னா மாறிடும். ஸோ சைலோ 5 சப் குரூப் வந்து நார்மல். சரியா? அப்போ இப்போ வரேன், சைலோ 17 சப் குரூப் நார்மலாப்பா? சைலோ 17 சப் குரூப் நார்மல்னு சொல்லிட்டோம். சரியா? சைலோ 17 சப் குரூப் வந்து நார்மல். சைலோ 17 சப் குரூப் வந்து நார்மல். அண்ட் இப்போ சைலோ 5 சப் குரூப்பும் நார்மல்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஹைட்ஸ் வந்து இசட் ஆஃப் ஜில சொல்ல முடியுமா? ஹைட்ஸ் வந்து இசட் ஆஃப் ஜில இருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியுமா உங்களால? போன ப்ரூஃபை எடுத்துக்க வேண்டியது என்னப்பா? ஓகே, நான் இங்க வந்து நான் வேற ஐடியாவில் ப்ரூவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹைட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் ஜில இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவோம். அதே ஐடியா தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ஹைட்ஸ் வந்து இசட் ஆஃப் ஜில இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? ஹைட்ஸ் இசட் ஆஃப் ஜில இருக்கணும்னா ஹைட்ஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிளைம் பண்ணு ட்ரூவாப்பா? சொல்லுங்க. இங்க சைலோ இங்க ஹைட்ஸும் கேயும் நார்மல் சப் குரூப் அண்ட் இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி. ஏன்னா ஹைட்ஸோட ஆர்டர் வந்து 17, கேயோட ஆர்டர் வந்து 5. அதனால இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிட்டி. சரியா? இப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த R5ன்னு ஒரு ரிசல்ட் எழுதியிருக்கேன். அந்த ரிசல்ட் படி ஹைட்ஸில் உள்ள எலமெண்ட்டும் கேல உள்ள எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து பாருங்க, ஹைட்ஸில் உள்ள எலமெண்ட்டும் எல்லில் உள்ள எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. ஸோ நான் ஜி பை கே எடுக்கேன். ஜி பை கே வந்து என்ன இருக்குன்னா 17 × 3. கேயோட ஆர்டர் வந்து 5. சரியா? 3 doesn't divide 16. 3 doesn't divide 16. So by result R1, G by K is cyclic. So abelian. So போன ரிசல்ட் மாதிரியே தான் நான் இங்கே எடுக்கேன். ஹைட்ஸில் ஒரு எலமெண்ட், எல்லில் ஒரு எலமெண்ட் எடுங்க, ரெண்டும் டிஃப்ரெண்ட். சரியா? இங்கே கே கிடையாது, ஹைட்ஸ் எல் நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி ரெண்டுமே. ஸோ அந்த ரெண்டு இதுக்கு கரஸ்பாண்டிங்க ஹைட்ஸ் கே எல்கேன்னு ரெண்டு கொசட்ஸ் எடுக்கேன். அது ரெண்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த இது வந்து பிலாங்ஸ் டு கேல இருக்கும். சரியா? அடுத்து இந்த இதுக்கு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணதை ஹைட்ஸில் வந்துடுது. ஸோ இன்டர்செக்ஷனில் வந்துடும். ஸோ இன்டர்செக்ஷனில் என்ன இருக்குன்னா ஐடென்டிட்டி மட்டும்தான் இருக்கும். ஸோ ஹைச்எல் ஈக்குவல் டு எல் ஹைட்ஸ்னு சொல்லிடலாம். ஹைச்எல் ஈக்குவல் டு எல் ஹைட்ஸ்னு சொல்லிடலாம். இது போன ப்ரூஃப் மாதிரியே தான்ப்பா. சரியா? இப்போ அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஹைட்ஸ் வந்து ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, இந்த ப்ராப்ளத்துலயும் ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல் சொல்ல முடியுமான்னு சொல்லுங்களேன். இந்த ப்ராப்ளத்துல ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல் சொல்ல முடியுமா? இங்க ஹெச்கே சப் குரூப்பாப்பா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஹெச்கே சப் குரூப்பா இல்லையா? சொல்லுங்க. சப் குரூப் சார். ஹெச்கே வந்து சப் குரூப். சரியா? அதனுடைய ஆர்டர் என்னது? ஹைட்ஸோட ஆர்டர் வந்து 11, 17. கேயோட ஆர்டர் 5. ஹெச்கேயோட ஆர்டர் சொல்லுங்க. இன்டர்செக்ஷன் ஐடென்டிட்டின்னு தெரிஞ்சுட்டு ஹெச்கேயோட ஆர்டர்
85. 85. ஓகே 85. ஓகே 85 எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்? 17 into 5 ன்னு பண்ணிக்கலாமா? Yes, sir. 4 doesn't divide 17. Yes, sir. So HK cyclic group மாறிடுமா? Yes, sir. So HK is a cyclic group of order 85. ஓகேவா? அதாவது போன ப்ராப்ளத்தில் உள்ளதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதாமான்னு பாருங்க. ஆர்டர் 231க்கு டிஸ்கஷன் பண்ணோம்ல, அதே மாதிரி தானே இங்கே வந்துகிட்டு இருக்கு ப்ரூஃப்லாம். Yes, sir. அவன் ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல்னு எழுத முடியுமா? அங்க கண்டுபிடிச்ச ஐடியாவை யூஸ் பண்ணுங்கப்பா. ஹெச்கேஎல்லோட ஆர்டர் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, ஹெச்கேஎல்லோட ஆர்டர் எப்படி எழுதிருப்பீங்க? ஆர்டர் ஆஃப் ஹெச்கே இன்ட்டு ஆர்டர் ஆஃப் எல் பை ஆர்டர் ஆஃப் ஹெச்கே இன்டர்செக்ஷன் எல்னு எழுதிருப்பீங்க, ரைட்டா? சார் ஹெச்கேயோட ஆர்டர் 85, ரைட்டா? எல்லோட ஆர்டர் என்னதுப்பா? இங்க 3யா? 3, sir. 3. இப்போ எல்லுக்கும் ஹெச்கேக்கும் இன்டர்செக்ஷன் என்ன வரும்? Identity. ஐடென்டிட்டி. எதனால? ஏன்னா ரெண்டுமே prime. ரிலேட்டிவ்லி பிரைம். ஓகே ஓகே, வெரி குட். அப்போ ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல் எழுதலாம், ரைட்டா? Yes, sir. ஜி ஈக்குவல் டு ஹெச்கே எழுதலாம். ஸோ அப்போ ப்ரீவியஸ் தியரம் ஆர்குமெண்ட் படி ஹெச் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வந்துருமா? Yes, sir. ப்ரீவியஸ் தியரத்தை யூஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் தியரம் ஆர்குமெண்ட் படி ஹெச் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வந்துடும், சரியா? ஹெச் வந்து சென்டர் ஆஃப் ஜியில் வந்துடும். ஒரு நிமிஷம். இதுல நல்லா கவனிச்சிங்க. ஹைச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் கேயில் உள்ள எல்லா எலமெண்ட்டு கூடயும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும், எல்லில் உள்ள எலமெண்ட் கூடயும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஜி ஈக்குவல் டு ஹெச்கேஎல்ங்கிற ப்ராப்பர்ட்டியும் ட்ரூ, சரியா? இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஜி வந்து சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? ஜி சைக்ளிக்னு ப்ரூவ் பண்ணணும், சரியா? ஹைச் வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கு, ரைட்டா? ஹைச் வந்து இசட் ஆஃப் ஜியில் இருக்கு. அப்போ இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் என்னவா இருக்கலாம்பா? ஹைச்சோட ஆர்டர் வந்து 17பா, சரியா? கொஞ்சம் கவனிக்கீங்களா? ஹைச்சோட ஆர்டர் வந்து 17. இசட் ஆஃப் ஜியோட பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன வரும் சொல்லுங்க பாப்போம். ஒன்றும் இல்லை, ஜியை டிவைட் பண்ணத நம்பர்ஸோட பாசிபிலிட்டி தானே இசட் ஆஃப் ஜிக்கு வரணும். லக்ராஞ்சி தியரம் படி ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, சரியா? அதே சமயத்தில் இசட் ஆஃப் ஜியில் அட்லீஸ்ட் 17 எலமெண்ட் இருக்கு, சரியா? அப்போ இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் வந்து என்னென்னலாம் வரலாம்னா 17 வரலாம், சரியா? அடுத்து 17 மல்டிபிளா பாருங்க. 17 2 போட முடியாது, சரியா? 17 into 3 வரும், சரியா? அடுத்து 17 into 5 வரும். அடுத்து என்னன்னா 17 255 வரும். அதாவது நல்லா கவனிச்சிங்க, இசட் ஆஃப் ஜியோட ஆர்டர் குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணுது. அதே சமயத்தில் இசட் ஆஃப் ஜியில் அட்லீஸ்ட் 17 எலமெண்ட் இருக்கு, சரியா? அப்போ ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜியோட பாசிபிள் ஆர்டர்ஸ் என்ன வரும்னா 17 வரலாம், 17 into 3 வரலாம், 17 into 5 வரலாம், அடுத்து 17 255 வரலாம். இதுதான் பாசிபிள் ஆர்டர்ஸ், சரியா? இந்த 4 பாசிபிள் ஆர்டர்ஸ் வரலாம், சரியா? இப்போ ஜி பை இசட் ஆஃப் ஜி என்ன வரும் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஜி பை இசட் ஆஃப் ஜி 17 போடுங்க ஃபர்ஸ்ட். 255 by 17 போட்டிங்கன்னா என்ன வரும்? 5 into 3 வருமா? 5 into 3 போட்டிங்கன்னா 15 வரும். 51 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 5 வரும். 85 போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா 3 வரும். அடுத்து 255 போட்டிங்கன்னா 1 வரும், சரியா? இப்போ ஆர்டர் 1 உள்ள குரூப் வந்து சைக்ளிக் குரூப்பா? எஸ் சார். ஆர்டர் 3 உள்ளது சைக்ளிக் குரூப்பா? எஸ் சார். பிரைம் ஆர்டர், சரியா? ஆர்டர் 5 சைக்ளிக். ஆர்டர் 15 எஸ்
யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் 1. 5 into 5 3 5 5 into 3, 3 doesn't divide 4. 4. So cyclic. அப்போ இந்த all possible ordersல g by z of g cyclic மாறிட்டா. Yes, yes sir. sir அப்போ so g by z of g is cyclic. ஓகேவா? g by z of g cyclicனா g abelian ஒரு ரிசல்ட் பார்த்திருக்கோமா? Yes, sir. ஸோ ஜி அபிலியன். ஓகேவா? இப்போ ஜி அபிலியன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா சப்குரூப்பும் நார்மல் ஆயிரும்ல. ஜி அபிலியன்னா எல்லா சப்குரூப்பும் நார்மல் தானப்பா. அவன் சைலோ 3 சப்குரூப்பும் நார்மல் ஆயிரும். சரியா? சைலோ 3 சப்குரூப்பும் நார்மல் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்க, ஹைச்சோட ஆர்டர் 17, கேயோட ஆர்டர் 5, எல்லோட ஆர்டர் 3. So H and K are cyclic. சரியா? Generated by X ன்னு எடுத்துக்கிறேன், generated by Y and generated by Z. ஓகே, எக்ஸோட ஆர்டர் வந்து என்னவா இருக்கும்? 17 இருக்கும். சரியா? எக்ஸோட ஆர்டர் வந்து 17 இருக்கும். ஒய்யோட ஆர்டர் வந்து என்னன்னா 5 இருக்கும். இசட்டோட ஆர்டர் வந்து என்னன்னா 3 இருக்கும். சரியா? இந்த மேல உள்ள ரிசல்ட் இது வேண்டாம். சரியா? இதுலயும் இங்க வரும் G equal to HKL வந்துடும். சரியா? இப்போ 3 எலமெண்ட் ஜென்ரேட் ஹைச் எக்ஸ் ஜென்ரேட் பண்ணுது, கே ஒய் அண்ட் எல்ல வந்து இசட். ஜி அபிலியன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். எல்லா எலமெண்ட்டும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். சரியா? ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் எக்ஸ் ஒய் எல் என்னன்னா எல்சிஎம் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எக்ஸ், ஆர்டர் ஆஃப் ஒய், ஆர்டர் ஆஃப் இசட். சரியா? ஆர்டர் ஆஃப் இசட். ஸோ அப்போ எல்சிஎம் ஆஃப் 17, 5, 3 என்னன்னா 255. So group order 255, element order 255. So G is cyclic group generated by XYZ. சரியா? இதே மாதிரி இப்போ இது வந்து எந்த கேஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இது வந்து K equal to 0ன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணணும். சரியா? K வந்து 0ன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணணும். இதே ஆர்குமெண்ட் படி நீங்க L equal to 0ன்னு எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். சரியா? டைம் என்னப்பா? 128. ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நடத்தலாமா?